பொருள் யார் யார் காய்க்கிறோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் வாய் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வாங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி நேத்து இது காயெல்லாம் கூழ் மாதிரி வச்சு குடிச்சிட்டேன் ஐயா. சரி. அதுல இருந்து தண்ணி தான் சாப்பிட்டேன். அடுத்த கட்டம் என்ன ஐயா பண்ணலாம்? அந்த நீர் பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. அந்த புத்தகத்தை தினம் ஒரு பக்கத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. தினம் ஒரு பக்கத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. ஒன்னாம் பாடத்துக்கு ஐயா. ஆமா, 1ஆம் பக்கத்தை அப்படி முதல்ல 1ஆம் பக்கத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. 1ஆம் பக்கத்துல 7 பகுதி அப்படி எப்ப கேட்டாலும் சொல்லணும். அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு 72 மணி நேரம் போடுங்க. புரியுதா? உங்களுக்கு 72 மணி நேரம் நல்லா எளிமையா வருது. 72 மணி நேரம் எளிமையா வருது. கொஞ்சம் ஆடாம இருக்கிறீங்க, எல்லாரும் கடமுடன் ஆடுது. அமைதியா உட்காருங்க. எப்பொருள் ஏங்க மறுபடியும் மாத்திட்டீங்க? இவருதான் கலைநிலா ஏன் மாத்திட்டீங்க? இல்லையா மாத்தலையே. உங்க நெத்தி தான் தெரியுது. அவ்வளவுதான் பாருங்க. அது எப்படி முன்னேற்றம் எப்படி இருக்கு சொல்லுங்க. சீக்கிரம் பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வகுப்புக்கு போகணும். பதிவு எப்படி இருக்கு எல்லாம் எழுதிட்டு வரேன். எல்லாம் எழுதிட்டு வரீங்க. நாட்குறிப்புல எழுதிட்டு வர்றீங்களா எல்லாமே? இப்ப இதுல இருக்க அத்தனை பேர் ஓராண்டு மாணவர், சாதாரணம் அல்ல. 12 உயர் எடுத்துருவான். தத்துவத்தை பேசி புளிஞ்சு எடுத்துருவான். புரியுதா? தத்துவம் தான் இங்க முக்கியம். ஐயா உயிரெல்லாம் நல்லாதான் சொல்றீங்க. ஒன்னும் நல்லாதான் இருக்கு. ஒன்னும் உயிரெல்லாம் இருக்கு, நல்லாதான் இருக்கு. அந்த உயிரை தவறான வழியில் கொண்டு போயாச்சு. நீங்க நம்ம 2000 ஆண்டு தவறான வழியில் கொண்டு போயாச்சு. தேவையில்லாம பாருங்க, இந்த உயிர் என்னங்கிறது தெரியாம 1 கோடி பேர் அங்க டெல்லியில போராட்டம் பண்றாங்க. இந்த உயிருக்கு என்ன மதிப்பு? எந்த மதிப்பும் கிடையாது. அடிச்சு கொள்றான் பாருங்க. அங்க ஒரு பெண்களே ஒரு மாணவர் மேல ஒரு உயிரை எவ்வளவு கேவலப்படுத்துறான் பாருங்க. இந்த நாடு எவ்வளவு ஒழுக்கங்கட்ட நாடு. காரணம் இந்த ஒழுக்கங்கட்ட கல்வி இருக்கிறனாலதான். எல்லாம் ஒழுக்கங்கட்டவங்க தான். ஒருத்தன் கூட டெல்லியில் இருக்கிறவனும் இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசியல் ஒழுக்கம் உள்ளது எவனும் கிடையாது. ஏன்னா நல்லவர்களே கிடையாது. இந்தியாவில் நல்லவரே கிடையாது. அந்த உயிர் எவ்வளவு சாதாரணமா கொல்லப்படுது பாருங்க. ஒரு உயிரை எவ்வளவு கேவலம் அடிச்சு கொலை செய்யறான் பாருங்க. என்னமோ அவன் சொந்த சிக்கலுக்காக போராடுகிறான். அதை புரிஞ்சுக்காம இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல் தரவுல அங்க சேராம இந்த பிரச்சனையை தீர்வு இந்த மதிப்பெண் கல்வி ஒழிக்க வேணுங்கிற இந்த பசங்க போராடுறாங்க. மதிப்பெண்கள் ஒழிக்க வேணும். மதிப்புகளை ஒழிச்சு போட்டு செய்முறை கல்வி வந்ததுன்னா ஒரு மாணவரும் ஒழுங்கு அடங்கிடுவானுங்க. செய்முறை கல்வியை கொண்டு வாங்க, அத்தனை பேர் துண்ட காண துணை கூட ஓடிடுவானுங்க. அத்தனை பசங்க ஓடி போயிடுவானுங்க. அத்தனை பசங்க இது சும்மா புத்தகத்தை படிச்சு மதிப்பெண். இது அது நாயும் படிக்கும் இந்த படிப்பு நத்தி படிப்பது ஒரு படிப்பான்னு பாண்டிச்சேரி கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கேட்டாரு. நாயும் படிக்கும் இந்த படிப்பட நத்தி பிடிப்பது ஒரு படைப்பான்னு கேட்டார். கேவலம் கேவலம். காரணம் இது வெள்ளைக்காரனால போட்டப்பட்டது. முதல்ல உலக இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் செய்முறை கல்வி வரும். அதுதான் ஜிடி நாயுடு சொன்னார். செய்முறை கல்வி வேணும்டா அப்படின்னாரு. என்ன செய்முறை கல்வி கொண்டு வர சொல்லுங்க. இந்த பசங்க அத்தனை மூடிட்டு இருப்பானுங்க. அத்தனை பேரும் செய்முறை கல்வி வேணும். அதுதான் ஆசிரியரோடு இருந்து ஆசிரியர் முடிவு செய்யணும். இவனுக்கு இன்ன தகுதி உடையவன், இன்ன தகுதி இல்லாதவன் என்று ஆசிரியர் முடிவு செய்யணும். அதுதான் அட்டானமஸின் பேரு, சுயாட்சியின் பேரு. இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகள் அட்டானமஸ் பாடியா மாறிட்டு வருது. அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட ஆசிரியருக்கும் அட்டானமஸ் அதிகாரம் கொடுக்கணும். என்னது அட்டானமஸ் தன்னாட்சியின் பேரு. தானா முடிவு, தானா தேர்வு எழுதி, தானா தேர்வு அந்த கல்லூரியே பாடத்திட்டத்தை வகுத்து அந்த கல்லூரியே பயிற்சி முறை அட்டானமஸின் பேரு. அதே மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட ஆசிரியருக்கும் அட்டானமஸ் உரிமை கொடுத்தா தான் இந்த மாணவர்கள் அடங்குவாங்க. இந்த மாணவர்களும் தவறான வழியில் கொண்டு போயாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளைக்காரர்கள் தான். இப்ப நானும் பியூசி படிச்சவன் தான். ஆனா என்ன மருத்துவம் பாக்குறேனே. நான் எஸ்எஸ்எல்சி படிச்சவன். ஏன் மருத்துவம் பாக்குறேன்? எல்லா நோயும் குணமாக்க முடியும்னா இது உடம்பை தானாவே குணப்பாத்து. இதுக்கு நோபல் பரிசு 2016 நோபல் பரிசு வாங்கியாச்சு. காந்தியடிகள் அந்த உண்ணாண்டு நோன்பை கையெடுக்கும் பொழுது எல்லா நோய்களும் அடங்கி விடுகிறதே. டெல்லியிலிருந்து உலகத்தை வாட்டினார்ல காந்தியடிகள். உண்ணா நோன்பு மூலமாக எல்லாத்துக்கும் செவக்கடி கொடுத்தார் பாருங்க. உண்ணா நோன்பு இருந்தோடனே நாடு அதர்ந்து பாருங்க. அப்படியே அவர் உண்ணான்பம் முடிச்சிட்டாரு. அதற்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உண்ணான்பு வந்தாரு, அவர் முடிச்சுட்டு போயாச்சு. அவ்வளவுதான் அவருடைய கதை முடிச்சுது. அவர் போயிட்டாரு. இன்னும் அவர் உடம்பு சுத்தம் பண்றதுக்கு பாடு. திடீர்னு அவர் அசைவம் சாப்பிட்டாரு, கோவிந்தா தான். யாரு? அந்த சோனம் பாங்ஸ். ஏன்னா சுருங்கி போய் கிடக்கும். மலம் போற ஒரு 10 கிலோ மலை நிக்குது. அது வெளியே எடுக்கணும். அவர் போனோடனே ஏதாவது சாப்பிடணும். திடீர்னு அவரு சாதாரண அவர் இறைச்சி சாப்பிட்டாருன்னா செத்தே போயிடுவார். முடிஞ்சு போச்சு.
கதை முடிஞ்சது. அவன் ஒழுங்கா ஐயா கீரை கஞ்சி சாப்பிட்டு தான் மீண்டும் அவர் உணவு பழக்கத்துக்கு மாறணும்னா அவர் கீரை கஞ்சி சாப்பிட்டு மெல்ல 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 ஒரு 10 நாள் இருந்து குடலுக்கு பழக்கப்படுத்தி பதப்படுத்தி மீண்டும் திங்கிறதுக்கு மாத்தணும். அப்படி வரணும். புரியுதா? இதெல்லாம் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்கணும். இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க உங்க அறிவு இருந்தா சொல்லுங்க. நம்ம பதுமைன்னு பேர் வச்சிருக்கேன். பெங்களூர் பதுமை. உங்க பேர் பதுமை. அல்ல எல்லாத்துக்கும் புனை பெயர் வச்சாச்சு. எல்லாத்துக்கும் புனை பெயர். ஐயா எனக்கு கலை நிலான்னு வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, கலை நிலா. அவங்க கலைநிலா. அவங்க அந்த டாக்டர் பிஹெச்டி பண்றவங்களுக்கு வந்து பதுமைன்னு பேர் வச்சிருக்கல. எல்லாம் புனை பெயர் தான் எல்லாமே. அதே மாதிரி பாண்டிச்சில இருந்து வர்றாங்களே அவங்களுக்கு போய் இந்த பிறை நுதல்னு பேர் வச்சிருக்கேன். சரி, இல்ல புனை பெயர் அவ்வளவுதான். ஐயா இன்னைக்கு எனக்கு காலையில பாதம் அடி எடுத்து வைக்க 2 அடிப்பாதங்கள் கொஞ்சம் வலியா இருந்தது ஐயா. அப்புறம் பாதங்கள் மட்டும் 2 அடி வைக்க சொல்ல கொஞ்சம் பரவாயில்ல. கண் எரிச்சலா இருந்தது. இப்போ நிறைய இருமி கொஞ்சம் சளி வாய் வழியா வந்துருச்சுங்க ஐயா. அது வெளியேற்றிட்டே இருக்கும் உடம்பு. அது அந்த வெளியேற்ற நீங்க நீரை பயிற்சி செய்ய வேண்டும். நீர் மருத்துவத்தின் மூலமாகத்தான் அங்க உள்ளே இருக்க தேவையற்ற கோடைகள் பூரா வெளியே தள்ளும். அப்ப உடம்பு என்ன பண்ணுது? இது வரைக்கும் உள்ள வச்சிருந்தது அப்படியே குறைஞ்சிரும். இப்போ மூக்கு பாரு, மூக்கு ஒழுக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். வாயில வரதெல்லாம் குறைஞ்சிரும். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே. எடை எவ்வளவு பாத்தீங்க? எடை பாத்தீங்களா? இன்னைக்கு பாக்கணும் ஐயா. 2 நாள் ஆச்சு பாக்குறேன் ஐயா. இன்னைக்கு இந்த நாள் எவ்வளவு இருந்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தீங்க? அதான் 41.1 சொன்னேன் ஐயா. இவர் அறவாளி எவ்வளவு இருந்தாரு? போயிட்டாரு. சரி, இப்ப வந்து இன்னைக்கு நேற்று இரவு என்ன படிச்சீங்க? புத்தகம். சரி, இனிமேல் கேள்வி கேட்பேன். எந்த பக்கம் படிச்சீங்கன்னு கேட்பேன். அதுக்கெல்லாம் சொல்லணும். இந்த பக்கம் படிச்சேன்னு எல்லாரும் என்ன சொல்லணும்? ஏதோ என்ன பக்கம் படிச்சீங்கன்னு ஏதோ ஒரு பக்கம் படிச்சு மனப்பாடம் பண்ணிடணும். பாரு, இவருக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் பொதுவா பாடம் நடத்துறது என்பது வரை நீங்க என்ன பக்கம் படிச்சீங்கன்னு கேட்பேன். ஊன்னு தலையாட்டக்கூடாது. புரியுதா? நீங்க என்ன பக்கம் படிச்சீங்க? இப்ப நான் வந்து 4ஆம் பாடம் நடத்துறேன்னு வச்சுக்க. 4ஆம் பாடத்துல அது 10 பக்கம் இருக்கும். நான் ஒரு பக்கம் நடத்துறதுக்கே 1 வருஷம் ஆகும். நீங்க என்ன பண்ணிருக்கானா உங்க சொந்தமா முயற்சி பண்ணி என்ன பக்கம் படிச்சீங்க அது மனசுல வச்சுக்கணும். இந்த பக்கத்தை நான் படிச்சேன்யா அப்படின்னு சொல்லணும். ரைட். அப்ப அதுல ஏதாவது விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டே நான் கேட்பேன். அதை விட்டு போட்டு நான் நடத்துற பாடத்தை மட்டுமே கவனிக்க கூடாது. இப்ப நான் வந்து விட்டு நடத்துறேன். 4 வரை நடத்துறதுக்கே எனக்கு 40 நிமிஷம் ஆயிருது. அதிகபட்சம் 30 நிமிஷத்துக்கு மேல வகுப்பு போகக்கூடாது. சரியா? இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். காலையில 5:30 மணிக்கே வகுப்பு நடந்தது தெரியுமா? 5:30 மணிக்கு வகுப்பு நடந்தது. தூங்கிட்டு இருக்காங்க. 5:30 மணிக்கு கூப்பிட்டேன் எல்லாத்துக்கும். 5:30 மணிக்கு கூப்பிட்டு அப்படியே உங்களுக்கு 4:30 மணிக்கு வகுப்பு வச்சது என்னாங்க? 4:30 மணிக்கே நான் வகுப்பு வைப்பேன். நான் 4:15 சிங்கப்பூர் இதெல்லாம் சிங்கப்பூர் மாணவர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 4:15 அவங்களுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் வித்தியாசம். 4:30 மணிக்கு எடுத்தா தான் அவங்களுக்கு 5:30 6:30 அவங்க 7 மணி. நாங்க காலையில 4:30 மணிக்கு நான் இந்த இந்தியாவில 4:30 மணிக்கு எந்திரிச்சு வகுப்பு நடத்துறது. அவங்களுக்கு 7 மணி. அவங்களுக்கு 7 மணி. அப்படியெல்லாம் நான் பாடம் நடத்தியிருக்கேன். இது வேகமா பரவும். அதெல்லாம் வந்து பரவும். நான் ஒருத்தரே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் நானே பேசிட்டு இருந்தேன்னா சாக வேண்டியதுதான். கத்தி சாக வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன். அப்புறம் போய் சேர்ந்துருவேன். அதாவது மனம் என்கிற தத்துவத்தை பத்தி என்ன புரிஞ்சிருக்கிறீங்க பதுமை? மனம் என்கின்ற பெங்களூர் பதுமை மனம் என்பதை பற்றி என்ன 94ஆம் பக்கம் மனத்தை பத்தி என்ன புரிஞ்சுனா? அது வந்து நேற்று காலையில கூட அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியில சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில அரசு ஊழியரா இருக்காங்க. மத்திய அரசினுடைய ஊழியரா இருக்காங்கன்னு பாத்துக்குங்க. மத்திய அரசனுடைய ஊழியரா இருக்காங்க. கணித எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன டாட்டா சென்டர்ல இருக்காங்க. என்னது டாட்டா சென்டர் இருக்கிறாங்க. அவங்க பெரிய நுதல்னு வச்சுக்கலாம். அவங்க கணவர் வந்து ஒரு பொறியாளராக இருக்காரு. மருமக வந்து அமெரிக்காவில் MITல பொறியாளராக இருக்கு. பாருங்களேன், எங்கெங்க போயிருக்காங்க. நான் தான் சொன்னேன் இந்த கண்டுபிடிப்பு. இந்த பதுமை இதை செஞ்சிட்டீங்களா? கண்ணம்மா மின்கலம் செஞ்சிட்டீங்களா? அவங்க செஞ்சிட்டாங்க. அப்ப எல்லாரும் செஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு பொருள் வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டேன் சார். இன்னைக்கு காட்டுறேன் சார். ரொம்ப எளிமை. அது வந்து அதுதான் சும்மா தண்ணியில போட்டு பாருங்க. அப்புறம் தூக்கி வெளியில் வச்சிருங்க. ஏன்னா தண்ணியில் போட்ட துரு பிடிச்ச அந்த இது கம்பி, அந்த எல்இடியில் இருக்கிற கம்பி வந்து அந்த வெள்ளை கம்பி அது வந்து இரும்பால் செய்யப்பட்டது.
அதை நேற்று தான் கவனிச்சாது. அது என்னன்னா அந்த பேட்டரி உயிரோடு இருக்கு, நல்லா இருக்குது, அது துரு பிடிச்சி போய் டக்குன்னு கழண்டு போகுது. ஆரம்ப காலத்துல அது வந்து செம்பு கம்பியில் வந்துட்டு இருந்தது, எல்இடி. இப்ப செம்பு கம்பி இல்ல. செம்பு கம்பியில் இருக்கிறப்ப அது 100 ஆண்டுக்கு உழைக்கும், எத்தனை ஆண்டுக்கு அது ஒன்றும் துருப்பிடிக்காது. இது என்னடா கழண்டு திடீர்னு பார்த்து ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா டப்புன்னு அப்படியே கழண்டு வருது, இத்து போச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சுங்க ஐயா. இப்ப புரோட்டான் நியூட்ரான் வேலை செய்யுது. நம்ம எல்லாம் அடிப்படை, நான் எஸ்எல்சி படிக்கும் போது எலக்ட்ரான் நியூட்ரான் பற்றி படிச்சுனுங்க, எனக்கு ஒரு அறிவே கிடையாது. நான் மனப்பாடம் பண்ணி எழுதுவேன். அணுவினுடைய 3 வட்டத்தை சொல்லுவாங்க, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் சொல்லுவேன், உடனே ஒரு மதிப்பெண் போட்டுருவாங்க. நான் ஒரு மதிப்பெண் வாங்கினவன் தான், எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் சொல்லி ஒரு மதிப்பெண் வாங்கினவன் தான். எனக்கு என்னன்னு தெரியும், எலக்ட்ரான் என்னன்னு தெரியாது, புரோட்டான் என்ன வெங்க பாடத்துல எழுதி இருக்கிறேன். அணுவின் வட்டத்தை 3 வட்டத்தை குறிப்பிடுக, பெயர் சொல்லுங்க, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் பேர் பிடிக்க மாதிரி எழுதி நான் அறிவாளின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்பதான் எனக்கு தெரியுது, நான் தாண்டா அறிவாளின்னு எனக்கு தெரியுது இப்போதான். இயற்கை என்னை தேர்ந்தெடுக்கிறது. இயற்கை யார் முயற்சி செய்கிறான்னு அவர்களை தேர்ந்தெடுக்கும். எங்க கொண்டு பதிவு பண்ணியிருக்கேன், இங்கிலாந்துல பதிவு பண்ணியிருக்கேன். 15 ஏங்கிற 3 நிலை இருக்கு, 15 ஏங்கிற நிலையை முடிச்சாச்சு. அதுக்கு 10,000 செலவு பண்ணிருக்கு. வர்றதுக்கு வந்து இப்ப வந்து 9 ஏங்கிற படிவத்தை நிறைவு செய்யணும், அதுக்கு வந்து 25,000 கட்டணும். அதுக்கப்புறம் 10 ஏங்கிறத பண்ணணும், புரியுங்களா? அப்ப இதுதான் நீங்க செஞ்சிருக்கிற மாடல் கம்ப்ளீட்டட், அவ்வளவுதான். இதுதான் புரோட்டோடைப், இதோட கம்ப்ளீட் ஆயிடுது. இதுக்குதான் நோபல் பரிசு கிடைக்க வேணும். எல்லாம் நோபல் பரிசு கிடைக்கும்னு ஒரு முயற்சி பண்ணுங்க, எல்லாரும் கையில வச்சுக்கங்க. தண்ணியில போட்டு பார்த்துட்டு 1 மணி நேரம் பார்த்துட்டு எடுத்து வெளியே வச்சிருக்கேன். தண்ணியில வந்து சாகாது, ஏன்னா அப்படி போட்டீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுதுங்க. ஹைட்ரஜன் வருது, ஆக்சிஜன் வருது, மின்சாரம் வருது, எல்லாம் வருது. அதாவது எல்இடி வந்து நீங்க இயற்கையாகவே ஒரு மின்சாரத்தை யாரும் தண்ணியில போட மாட்டாங்க, மின்சாரத்தை யாரும் தண்ணியில போட மாட்டாங்க. இது அப்படி இல்ல, மின்சாரமே கிடையாது. இது முழுக்க முழுக்க புரோட்டான் அண்ட் நியூட்ரான் எக்ஸ்சேஞ்ச். என்னது புரோட்டான் நியூட்ரான் எக்ஸ்சேஞ்ச்? என்ன சொல்லுங்க பதுமை? புரோட்டான் நியூட்ரான் எக்ஸ்சேஞ்ச், புரோட்டான் நியூட்ரான் எக்ஸ்சேஞ்ச், அவ்வளவுதான். புரோட்டான் நியூட்ரான் சிட்டி, புரோட்டான் நியூட்ரான் சிட்டி. இந்த எலக்ட்ரான் அங்க வரவே கூடாது. என்ன எலக்ட்ரான்ங்கிற பேச்சுக்கு there is no chance for electron, there is no chance for electron, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இது புரோட்டோசிட்டி அண்ட் நியூட்ரோசிட்டி. நியூட்ரோ புரோட்டாங்கிற மெத்தட் தான் நியூட்ரோ புரோட்டா மேக்னெட். எலக்ட்ரோ மேக்னெட் இனிமேல் சொல்லவே கூடாது, அது தப்பு. இந்த வெள்ளக்கார மண்டம் பண்ற தப்பு, அயோக்கியத்தானே எனக்கு இப்பதான் புரியுது. அது வந்து இயற்கையை விரும்பாதது, அதனால எல்லாத்தையும் சாகடிக்குது. இதை தொட்ட சாகடிக்கிறது இல்ல, தண்ணியில போட்ட வருஷ கணக்கு அப்படியே தண்ணியில மட்டும் இல்லை, இது பல மல்டிடேஷன். அதாவது இந்த கிராஃபைட், இந்த கார்பன் பல பரிணாமத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறது. இன்னும் இது எத்தனை 100 பண்புகளுக்கு மேல இருக்க மாட்டேங்குது இந்த கார்பனுக்கு. கார்பன் வந்து சாதாரண விஷயம் அல்ல, இப்பதான் புரியுது. கார்பனால செய்யப்படுற அத்தனைக்கும் படுபயங்கரமான அணுவெல்லாம் கிட்ட வர இவனுக்கு கண்டுபிடிச்சு என்னத்தை கண்டுபிடிச்சு எனக்கு அணுவாவது வெங்காயம். நேற்று வரைக்கும் இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் நம்பிக்கை இருந்தது, தொட்டைச்சு இருந்துட்டேன். இனிமேல் இவனுக்கு பண்ணதே தப்புடா அப்படின்னு. இது இந்த புரோட்டோசிட்டி நியூட்ராசிட்டி, நியூட்ரான் புரோட்டா, அவ்வளவுதான். நியூட்ரான் புரோட்டா நீ சொல்லிக்கிட்டே இருங்க, அதுலதாங்க உடம்பு இயங்குது. இது எப்படி நைட்ரஜனை வந்து நைட்ரஜன் இருக்கிற நைட்ரஜன் நியூட்ரான் பிரிச்சு உள்ள வாங்கிக்குதுங்க, என்ன ஆச்சரியமா இருக்குது. நம்ம உடம்பு நைட்ரஜன் இருக்கிற சக்தி உள்ள போய் அமினோ ஆசிட்டை கன்வெர்ட் ஆகுது, புரோட்டீனை கன்வெர்ட் ஆகுது. என்ன ஆச்சரியம். அப்ப இயற்கை நம்மை தேர்ந்தெடுத்துக்க. நம்ம பாருங்க, இந்த உண்ணா நோன்பும் கண்டுபிடிச்சது நாம தான். இந்த புரோட்டான் நியூட்ரல் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சது நாம தான். உலகத்துல தமிழர்கள் அறிவாளி இதோ ஒன்னே போதும். என்னுடைய மாணவர்கள் செஞ்சுட்டாங்கன்னு பாருங்களேன், எல்லாரும் செஞ்சாச்சு பாருங்க. அவங்க பாண்டிச்சேரி சேர்ற, அவங்க வந்து டேட்டா சென்டர்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பமே வந்து பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க செஞ்சுட்டு எங்க வீட்டுக்காரன் அனுப்புற, அவர் யாரோ இன்ஜினியரா எதுவோ இருக்கட்டும். இதை வச்சு நீங்க சோதனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, படிச்சதுல எத்தனை தண்டம். அதனால இது அடுத்தது வந்து இதுக்கு 1 லட்சம், இதுக்கு ஏற்ற $3000 $4000 சொல்லியிருக்கேன் பாக்குறேன். இதுக்கே அடுத்ததுக்கு வந்து 200 UK பவுண்டு கட்டி ஆகணும். UK பவுண்டு கிட்டத்தட்ட 27, நம்ம நாட்டுக்கு 25,000 கட்டி ஆகணும். சரி இருக்கட்டும், கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இதை வந்து உலகம் பூரா கொண்டு போகணும். 20 கிராம்ல செஞ்ச மாதிரி இதில் இருக்கிற வேதிப்பொருளை வந்து மேம்படுத்தணும். இந்த வேதிப்பொருள் வந்து 6 நாள் இது வந்து 6 மாசம் கொண்டு போயாச்சு. இப்ப குறைஞ்சபட்சம் 150 நாள் கொண்டு போயாச்சு. இதே வேதிப்பொருளை வந்து மாற்றி அமைச்சு அது வந்து 1400 கோடி ஆண்டு எரியற மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. கடல் ஓரத்துல இருக்கிற அந்த மோனோசைட்டுங்கிற அந்த மணல் உள்ள போடணும். இதுதான் அடிப்படை. மோனோசைட்டுங்கிற மணல் தான் அடிப்படை. நமக்கு கதிர்வீச்சு வேறு. இப்ப நம்ம சூரியன் நிக்கிறீங்க இல்லையா, உங்க உடம்பு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
குறைஞ்சபட்ச 50 மைக்ரோ சீவர்ட் எனர்ஜி உள்ள எடுத்துக்குது. எத்தனை? 50 மைக்ரோ சீவர்ட். நம்ம உடம்பு சூரியன்ல இருந்து 50 மைக்ரோ சீவர்ட் எடுக்குது. எத்தனை சீவர்ட் எடுக்குது? 5. உங்களுக்கு சத்தமே சரியில்லை பதுமை, சரியா வரமாட்டேங்குது. 50 சார் கேக்கல. ஹலோ. விட்டு விட்டு தான் எடுக்குது உங்களுக்கு. இப்பதான் கேக்குது. உங்களுக்கு சரியா தொடர்பு வரமாட்டேங்குது, விட்டு விட்டு எடுக்குது. கலைநிலை நல்லா எடுக்குது. சரி, அப்போ நமது உடம்பே 50 மைக்ரோ சீவர்ட். அப்போ 50 மைக்ரோ சீவர்ட் இருக்கிற கதிர்வீச்சு. அந்த 50 சூரியன் இருக்கிற வரைக்கும் இந்த 50 மைக்ரோ சீவர்ட் வந்து பூமியில் இருக்கிற எல்லா செடி கொடி தாவரங்கள் நுண்ணுயிர்கள் வரைக்கும் அது பயன்படுத்திக்குது. அதே மாதிரி தான் இது 50 சீவர்ட் இருக்கிற இந்த கடல் மணல், அதுக்கு பேர் மோனோசைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மோனோசைட் மணலை உள்ள சேர்த்துட்டோம்னா 1400 கோடி ஆண்டுகளுக்கு சாகாது. இப்பதான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன் நான். அப்படின்னா அந்த 1400 கோடி, அப்ப அது இம்மாற்ற சாகா மின்கலம். எப்படி சாகா கலை இருக்கிற மாதிரி சாகா மின்கலத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. சாகா கலை, நாம விருப்பத்தில் தான் சாக போறோம். எப்படி சாக போறோம்? பதிலே காணோம் சார். நம்மள உணவு முறை இல்லாம செத்தாதான் சார் இருக்கு. அது சாகா மின்கலத்தை உண்டாக்கி இருக்கிற மாதிரி இதுல வந்து அந்த அந்த மோனோசைட் மணல் உள்ள போட்டோம்னா 1400 கோடி ஆண்டுக்கு சாகாது. அதே போல நாம வந்து அந்த காமா கதிர்களை உள்வாங்கி காஸ்மிக் கதிர்கள் உள்வாங்கி அந்த நைட்ரஜன் புரோட்டீன் மாறும் நமக்கு சாவு வராதுன்னு சொல்ல வர. சாவு இல்லைங்கிறதா விஞ்ஞானம். இயற்கையில சாவு இல்ல, இயற்கையில சாவு இல்ல. அது புரியுதாங்க? அது புரியுதா இருக்காது? புரியுது சார், புரியுது சார். நீங்க எந்த படத்துல வருது சொல்லுங்க, இயற்கையில சாவு இல்லைங்க எந்த படத்துல வருது சொல்லுங்க. கூட்டி கழித்து பார்த்தா முதல் பக்கத்துல வருது. என்னது? முதல் பக்கத்துல இந்த நேர்கோட்டை கொஞ்சம் அப்படி முதல் பக்கத்தை எடுங்க, முதல் பக்கத்துல எடுங்க எடுங்க. உள்ள திருப்புன்னு சொன்ன அப்படி கேட்பீங்க. இதுல தத்துவத்தான் பேசுறான். பயிற்சிக்கிற நோய் நல்லாயிட்டு வருது இல்ல, பசிதாகத்தை கட்டுப்படுத்தி அன்ன பாதை சுத்தம் பண்றான். இதுல என்ன இருக்குது? இதுல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் PhD பண்ணிட்டு இருக்கானுங்க. பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் விண்வெளியை வசப்படுத்தலாங்க. ஐயத்தை நீங்க தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நடிகை உடைத்துங்கிறான். எடுங்க அதையே 32ஆம் பக்கம் எடுங்க. 32ஆம் பக்கம் சத்தமா படிங்க. மேல இருந்து உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு படிங்க, படிங்க. பதுமை நீங்க படிங்க. சத்தமா படிங்க. சரிங்க சார். கேக்குதா சார்? பேசுங்க. உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கம் அளித்த பரிணாம சித்தாந்தம் ஆகும். உலகின் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன்பு ஓரறிவுடன் கூடிய ஒரு செல் தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று 6 அறிவுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன். முதல் உயிர்களான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் 2ஆக பிரிந்து 2 இளநிலை செல்களை உற்பத்தி செய்யும். அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியினை உற்பத்தி செய்கிறது. இப்போதும் தேள்களின் விருத்தியின் போது தாய் தேள் இறந்துவிட அதன் குஞ்சுகளை முதல் உணவு அவற்றின் தாய்களின் உடல்தான் என்ற நிலை இருக்கிறது. 5 அறிவு 6 அறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள். தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. இது இயல்பாகவே நடக்கிற ஒரு சம்பவம். நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும். அப்ப செயற்கை இத மண்டையில ஏத்தி. அப்ப இயற்கையாகவே சாவு இல்ல. என்னது? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? மறுபடியும் நீங்க படிங்கம்மா. கலையில நீங்க படிங்க. பேரண்ட்ஸ் இருந்து படிங்க. பேரண்ட்ஸ் என்னங்க? பெற்றோர். பேரண்ட்ஸ் ஆணும் பெண்ணும் சேர்ந்த செல்லு. சொல்லுங்க. தன்னை தியாகம் செய்து தன் சன்னதியை உற்பத்தி செய்கிறது. இப்போது தேள்களின் விருத்தியின் போது தாய் தேன் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேளின் உடல்தான் என்ற நிலை இருக்கிறது. 5 அறிவு 6 அறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்க செய்யும் நிலை ஏற்பட்டது. இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள். தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள்.
என்ற நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. இது இயல்பாகவே நடக்கின்றன. யோக நிலை இருந்தாதான் இது நடக்கும் ஐயா. ஒரு சம்பவம் நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும். சரி, இதைத்தான் திருவள்ளுவர் படிங்க. திருவள்ளுவர் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று கூறினார். அதாவது தவ வாழ்க்கை வாழ்வதில் திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள் என்று இதைத்தான் வள்ளலார் புரிஞ்சுக்கிட்டாரு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதியாச்சு. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே எழுதியாச்சு. யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா? ஒரு நானும் தமிழ் தாய் ஒரு சொத்து முண்டங்களா இந்தியர்கள் அத்தனை பேர் அதனாலதான் பசங்களுக்கு இது புரியாம செத்துட்டு கிடக்குறானுங்க அங்க. எல்லாம் தெண்டத்துல எல்லாம் எத்தனை பேர் சாகுறான்னு பாருங்க. மாணவர்களை தன் மக்களவே கொலை செய்யறானா இவனால என்ன? அந்த மக்களை கொலை இது யாரால் உண்டாக்கப்பட்ட இந்த கொலை ராணுவமும் யாரால் உண்டாக்கணும்? வெள்ளைக்காரரால் உண்டாக்கப்படும். மக்களை அடித்து சாவடித்து தன்னுடைய சொகுசு வாழ்க்கை இழக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த காவல் நாய்கள் உருவாக்குறது. எதுக்கு வீட்டுல காவல் நாய் இருக்கு? நீ சொகுசா இருக்க நாயம் நாட கட்டி போட்டு வச்சுக்க, எவனை வந்து கடிச்சு கொள்றாங்கிறது அதுதானே காவல் நாய்கள். மனிதர்களே கிடையாதாங்க. ஆனா வெளிநாட்டுல அப்படி இல்லை. ஒரு பொதுமக்கள் மேல கை வைக்கவே கூடாதுங்கிறான். வெளிநாட்டுல வந்து எல்லாம் மாறிடுது. அங்க ஜனநாயகம் பேருதான் இருந்தாங்க. அங்க யாரும் கை வைக்க, எல்லாம் கேமரா இல்லாம யாரும் போகக்கூடாது. ஒரு காவல்துறை தனி மனிதனை சந்திக்கின்ற பொழுது அவன் எல்லா கேமரா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வச்சுட்டு போய் அவனை தொடவே கூடாது. எல்லாம் பேச டிஸ்கஷனே வரணும். அவன் எல்லாம் ரெக்கார்ட் ஆகணுங்கிறான். இங்க அடிச்சு கொண்டாலும் கூட ப்ரூஃப் இல்லைங்கிறான். அடிச்சு கொண்டா கூட. இதுதான் இந்த மானங்கட்ட நாடு. அப்புறம் இது காரணம் வெள்ளக்காரன் மாறிட்டு வர, நம்ம மாறல. மொத்தத்துல எல்லாத்தையும் முடிச்சு கட்டணும். மொத்தத்தை செய்முறை கல்விதான் வேண்டும். அப்ப கூற்றம் கூத்தித்தல் இது வந்து பரிணாம கலை என்பது நமக்கு பழசு, வெள்ளைக்காரனுக்கு சொல்லுங்க. நமக்கு பழசு, வெள்ளைக்காரனுக்கு புதுசாயா? பதில் சொல்லுங்க. புதுசு. ஏன்னா மாத்தி சொல்ல தெரியலையா? நமக்கு இந்த கலை பழைய கலை, மேற்கு நாட்டவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு புதுசாக இருக்கு. அவன்கிட்ட போய் எப்படி எதிர்பார்ப்பீங்கன்னு கேக்குறேன். அவன் பாரதத்தை படிச்சு என்னத்தை கிழிக்க போறீங்க? என்னது அந்த பாரதத்தை படிச்சுட்டு ரத்தத்தை பாரு சிறுநீரை பாருன்னு பேசிட்டு இருந்து என்ன ஆக போகுது? ரத்தம் வந்து ஆரோக்கியமான ரத்தமா? நாளைக்கு சிறுநீர் உள்ள செலுத்த சொல்லுவான். சிறுநீர் எடுத்து எல்லாம் குடிக்கலாம்பா, சிறுநீர் உள்ள செலுத்தலாம்பா. ரத்தத்தை சிறுநீரை விட மோசமானது ரத்தம். சிறுநீரை விட மோசமானது ரத்தம். உள்ள ஓடிட்டே இருக்கும், சிறுநீர் தான் வெளியே வரும். ரத்தம் உள்ள ஓடிட்டே தான் இருக்கும். ரத்தத்தை யாரும் எடுத்து சிறுநீர் உள்ள ரத்தம் வந்தாலும் செத்து போவோம்னு அர்த்தம். மலத்தில் உள்ள ரத்தம் வந்துட்டே தான் சாக போறோம்னு அர்த்தம். ரத்தம் என்பது கொடூர விஷக்கிருமிகள் இருக்கிற இடம். அது தூய்மையான நாக்கில வெள்ளை படிஞ்சாவே அது கெட்ட ரத்தம்னு அர்த்தம். உங்க நாக்கில வெள்ளை படிஞ்சு உங்க ரத்தம் அசுத்த ரத்தம் பேரு. சுத்த ரத்தத்தில் பசி என்பது இருக்காது. ஏன்னா ஆசிட் அங்க இருக்க நியூட்ரல் ஆயிரு. எல்லாமே நியூட்ரல். எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்னது? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உடம்பு இருக்கிற உயிர் தான் சமநிலைன்னு பேரு. மற்றபடிக்கு 0-1 தான். மெட்டீரியல் பூரா 0-1 தான். மெட்டீரியல் பூரா 0-1. என்னது? 0-1. பூச்சியத்தை கண்டுபிடிச்சு தமிழர்கள் பூச்சி வெட்டுன்னு பேரு. இன்னைக்கு விவசாய பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. பூச்சினா ஒன்றும் இல்லாத வெட்டி அடிச்சும்பாங்க. பூச்சி வெட்டுன்னு சொன்னவன் தமிழன் 20,000 ஆண்டா சொல்லிட்டு இருக்கான். அந்த பூச்சியத்தை கண்டுபிடிச்ச தமிழர்கள் சொல்லுவாங்க. இந்தியர்கள் பூச்சியத்தை கண்டுபிடிச்ச முண்டங்களை தமிழர்கள் தானே கண்டுபிடிச்சாரு. இந்தியர்களை நீங்க இப்ப வச்சுக்கிட்டு தர முண்டங்களை 3000 ஆண்டுக்கு முன்னாடி 10,000 ஆண்டுக்கு தமிழர்கள் தான். தமிழ் தான் இருந்தது. தமிழர்களுக்கே இந்த கதினா தமிழர்களுக்கே இது தெரியாது போல. இந்த தருதலுக்கு தமிழ் இந்தியாவில் இருக்கிற 140 தருதலுக்கு எப்ப புரிய போகுது? நீட் எழுத அறிவாளி ஏற முடியுமா? அப்ப எதாவது இருக்க நீட்டு தேர்வு எழுதுனா உலக அறிவாளி யாராவது சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். அதுக்கு ஏன் இந்த பாடுபடுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீட்டு ஒண்ணுதான் இறுதி இலக்குன்னு எவன் சொன்னான்னு கேக்குறேன். என்னையே நாங்களே கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா பள்ளிக்கூடத்துல போய் ஒரு 40 மதிப்பெண் வாங்கிட்டாங்க எங்களை அறிவாளின்னு சொல்லுவாங்க. அப்ப நீட்ல தேர்வு ஆயிட்டா அறிவாளியா? அப்ப உலகம் எங்க ஒத்துக்குதுன்னு கேக்குறேன். உலகத்துல இருக்கிற கல்வி மையங்களை ஏத்துக்குச்சா? இந்தியாவில எவன் நீட்டு படிக்கிறானோ அவன் நோபல் பரிசு கிடையாது. அவன் சொல்றதான் சட்டம். அவன் தான் அறிவாளின்னு எவனா சோதி ஏன்டா கேவலமா தேர்வை வச்சுக்கிட்டு. அது காரணம் இந்த மதிப்பெண் கல்வி இருக்கிற வரைக்கும் இந்த பசங்க போராடுவானுங்க. செய்முறை கல்வி கொண்டு வாங்க. துண்ட காண ஓடி ஒருத்தர் அங்க இருக்க மாட்டான். என்னது? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நீ மேல புடிங்கிட்டு அப்படியே காலேஜ் காப்பி குடிச்சிட்டு இட்லி தின்னுட்டு அந்த காயத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வாந்தி எடுத்துட வேண்டியது பெரிய அறிவாளி. அப்படித்தானே?
சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். செயல்ல காட்டணும். எப்படி செஞ்சு காட்டு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து செய்ய சொல்லுங்க பாக்கலாம். பாருங்க, இந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன், இது வந்து நியூட்ரான் புரோட்டான்ல வேலை செய்யுன்னு சொல்றேன். உலகத்துல நியூட்ரான் புரோட்டான்ல வேலை செய்யற ஒரே கருவி இந்த கருவி மட்டும்தான். இதை வந்து நம்ம எத்தனை நாள்ல கண்டுபிடிச்சேங்கிறீங்க? 15 நாள்ல கண்டுபிடிச்சேன். அதை சோதனை பல கட்ட சோதனை பண்ணி இது சாகவே சாகாதரா, இதுல வந்து ஹைட்ரஜன் எடுக்கலாம், இதுல இருந்து ஆக்சிஜன் எடுக்கலாம், மின்சாரத்தை 1400 கோடி ஆண்டுக்கு எடுக்கலாம்னு கண்டுபிடிச்சி பலமுறை நானே என் பொண்ணு இங்கிலாந்து இருக்க என் பொண்ணு பலமுறை சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதுதான் இதுல என்ன இயங்குதோ அதுதான் உடம்பு. மனிதனும் இது ரெண்டும் ஒண்ணுதான். இதுவும் நைட்ரஜனை பயன்படுத்தி கொடுறது, நாமளும் மனிதன் நைட்ரஜனை பயன்படுத்திக்கிறோம். அது வந்து பதுமை புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொல்றது சரிதானே. ஏன்னா அதுதான் கரெக்ட். கார்பன் மட்டும்தான் நைட்ரஜனை புரிந்து கொள்ளும். எதை புரிஞ்சுக்கும் சொல்லுங்க? கார்பன் மட்டும்தான். கார்பன் எது இருக்கோ அதுதான் நைட்ரஜன் புரிந்து கொள்ளும். கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் கார்பன்கிறது 6, நைட்ரஜன் 7. கார்பனை நியூக்ளியர் பாருங்க, நியூக்ளியர் எடுத்து படிங்க, பிடிச்சிங்கன்னா கார்பன் 6 புரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும். அதே மாதிரி நைட்ரஜன்ல 7 புரோட்டான் இருக்கும், 7 நியூட்ரான் இருக்கும். இதுதான் பேலன்ஸ். என்னது? அதுல ஒரு நியூட்ரான் அதிகமாச்சுன்னா ஜம்ப் ஆயிரும். ஒரு நியூட்ரான் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோடோப்னு பேரு. என்னது? ஐசோடோப்னா பவர் கொடுத்துன்னு அர்த்தம். ஐசோடோப்ங்கிறது பவர். அதாவது 100 கிராம் வச்சுக்கோங்க, 100 கிராம் அல்லது 100% வச்சோம்னா 99.99 பியூரா இருக்கும். இந்த 0.00000001 இருக்கு பாருங்க, அதுதான் மிராக்கிள் வேலை செய்யும். அதுதான் இது 0.0001 99.99 ஒரிஜினலா இருக்கும். மிச்சம் இருக்கு பாருங்க 0.0001, அதுதான் உலகத்தை ஆட்டுறது. என்னது? உலகத்தை ஆட்டுறது. அததான் நானு, அதான் நீங்க. புரியுதா? அப்ப அதனால இந்த கார்பன் என் பொண்ணு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உடனே இங்க இருந்து நான் சொன்னேன், உடனே இங்கிலாந்துல பதிவு பண்ண சொன்னேன். பதிவு பண்ணி அந்த 15 ஃபார்ம் வந்து முடிச்சாச்சு. அந்த ஸ்டெப் போயாச்சு. அடுத்த 2 ஸ்டெப் இருக்குது, அதுக்கு போகணும். அதுக்கு அவங்க கல்லூரி ஆசிரியர் பார்த்துட்டாங்க, அந்த துறை ஆசிரியர் பார்த்துட்டு. இது வந்து எனக்கு சம்மந்தமில்லாத துறை இருந்தாலும் நான் பிசிக்ஸ் படிச்சிருக்கிறதுனால உண்மையாலுமே இது ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. 72 நாள் இது வரும் சாத்தியமே இல்லை. அதனால நீ உடனே மின்னணு துறைக்கு, அதாவது எலக்ட்ரானிக் துறைக்கு போங்கன்னு சொல்லி வழிகாட்டப்பட்டு இருக்கிறார். அதுக்காக போயாச்சு இல்லையா? உடனே அந்த நாட்டுல ஒரு ப்ரொஃபஸரை போய் சந்திக்க முடியாது. தன்னுடைய துறை ஆசிரியரை நீங்க சந்திக்கிறது என்பது வேறுபட்ட எனர்ஜி துறையை சந்திக்கணும்னா அவனுக்கு முறையாக அனுமதி வாங்கணும். அதுக்காக அங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதனாலதான் உங்களுக்கு நான் அப்ளை பண்றேன். நீங்க வச்ச உடனே வேலை செய்யுத. 2 செல்லு, கொஞ்சம் செல்லோ டேப்பு, 4 கறிக்குச்சி வச்சு ஒரு எல்இடி மேல சொருகுனா கூட பழியர்னு அடிச்சு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பச்சை லைட்டு சாகவே சாகாது. அது 6 மாசத்துக்கு எரியும். 6 மாசம் சாதாரணம் இல்ல, 6 நாள்ல சாக. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு சாதாரண மின்கலத்தை நீங்க என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தொடர்ந்து வச்சுக்கோங்க. 2 செல் எடுத்துக்கிறீங்க. சாதாரணமா எடுத்துட்டு ஒரு செம்பு கம்பி, கீழே இருக்கிற 2 செம்பு கம்பி, மேல இருக்கிறதுல வந்து 2 இதை சொருகி விட்டீங்கன்னா 6 நாள்ல வெந்து கருகி அந்த செல்லே நாசமாயிரும். வெந்து கருகி போயிடும். அந்த பச்சை விளக்கு கருகியே போயிடும். பச்சை விளக்கு சாதாரண நிலை. இப்ப நாம படிச்ச எலக்ட்ரானை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மானங்கட்ட கல்வியில தான் செத்து போனா. நான் கண்டுபிடிச்சது அப்படி இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த முன்னையும் பின்னையும் மேலையும் கறிக்குச்சி ஒட்டின உடனே அது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனா மாறுது. என்னவா மாறுது? நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனா கன்வெர்ட் ஆயிருதுங்க. புரியுதுங்களா பதுமை? ஆள் இல்லையா தெரியுது? புரியுது சார், கேட்டுட்டு தான் சார் இருக்கு. அந்த டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு அன்மியூட் பண்ணிக்கிறேன் அப்பப்போ. சரி, பரவாயில்ல. இப்ப கேள்வி கேட்கும்போது அந்த கிராஃபைட் ஒட்டை வச்ச உடனே கெமிக்கல் டு நியூக்ளியரா மாறுது. கெமிக்கல் டு நியூக்ளியரா மாறுது. இவ்வளவு நம்ப முடியுதா? இதுதான் சார் கண்டுபிடிப்பு. புரியுது சார். இது என்ன, நீங்களும் பிசிக்ஸ் படிச்சுக்கிட்டாரு, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் படிக்காம யாரும் வர முடியாது. எலக்ட்ரானே இது கிடையாது. தேர் இஸ் நோ எலக்ட்ரான் இன் திஸ் ப்ராஜெக்ட். அதுதான் உங்களை செய்ய சொன்னேன். இந்த நீங்க எல்லாம் 10th முடிச்சிருந்தாவே செய்யணும். 8ஆம் கிளாஸ் பையனா செய்ய 4 பேர் செஞ்சுட்டானுங்க. நீங்க செய்யறப்போ அவன் செய்ய மாட்டானா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிய வைக்கணும். இது ஒண்ணுமே இல்லடாங்கிற அந்த எலக்ட்ரான்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எலக்ட்ரானால நமக்கு ஆரோக்கியம் கிடையாது. எலக்ட்ரானால எலக்ட்ரான் ஓடிட்டு தொட்ட எலக்ட்ரான் எனர்ஜி தானே. தொட்டா ஏன் சாப்பிடுறீங்க?
அது தவறான ம். கண்டுபிடிப்பு. எலக்ட்ரான் வந்து தவறான கண்டுபிடிப்பு. எலக்ட்ரான்ங்கிறது தவறான கண்டுபிடிப்பு. நீல்ஸ் போர் சொல்றாரு, தன்னோட ஆராய்ச்சி சொல்றாரு. அவர்தான் நோபல் பரிசு பெற்றவர். அவர் சொல்றாரு, எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகுறப்போ அது கடுமையான சேதத்தையும் கடுமையான உராய்வு உண்டாக்கும் ஆபத்தை உருவாக்குன்னு எழுதுறாரு அவரு. ம், ம். இது எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுதுங்கிறாரு. அப்ப எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுறப்ப உள்ளே மறைந்திருக்கிற ஆற்றல் போட்டான் ரிலீஸ் ஆகுது. இப்ப நம்ம உடம்புல போட்டான்ல தான் உடம்பு இயங்குது. அதே மாதிரி தான் இப்போ இதை நான் கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா, அந்த அந்த புரோட்டான் ஜம்ப் ஆகுது, நியூட்ரான் ஜம்ப் ஆகுது. வெளியே ஜம்ப் ஆகுறது இல்ல, உள்ளேயே ஜம்ப் ஆகுது. என்னது? உள்ளேயே ஜம்ப் ஆகும், போட்டான் ரிலீஸ் ஆகுது. அந்த போட்டான் தான் வெளிச்சமா வெளியே வருது. இதுதான் சாகாத மின்சாரம்னு பேரு. இதுக்கு பேரு புரோட்டோசிட்டி, ஆறு வந்து நியூட்ரோசிட்டின்னு பேரு. அதாவது புரோட்டோ நியூட்ரா மேக்னெட் பேர் வச்சேன். இப்ப ஏஐக்கு நான் கேட்கற கேள்விக்கு ஏஐ பதில் சொல்ல மாட்டேங்குது. மெட்டால கேக்குறேன், மெட்டான்னு ஒன்று இருக்கு இல்லையா, மெட்டா, அதுல கேள்வி கேட்டா ஐயா நீங்க பெரிய அறிவாளி என்ன சொல்லுதுங்க. என்னது? ஏஐ வந்து என்ன அறிவாளின்னு சொல்லுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி டீடைல் அது ரிலேட்டடா இல்ல. அப்ப ஏஐ அறிவாளின்னு ஏஐ செய்தியே இல்லைன்னு அர்த்தம். ஐயோ நீங்க கேக்குறது நான் சொன்னேன், இப்படி மாட்டினா என்னன்னு கேட்டு திருன்னு முடிக்குது அது. ஐயோ இப்படி மாட்டினா அட்ட செகண்ட் வச்சு டச் பண்ண உடனேயே அது வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பேட்டரியா மாறுது. இதுங்க நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குதுன்னு ஒழுங்குபடுத்துறாங்க. 1979 3 பேர்த்துக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. 1970 100 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு ஒருத்தர் பாகிஸ்தானை சேர்ந்த அப்துல் சலாம் என்பவருக்கும், அப்புறம் வந்து அமெரிக்காவை சேர்ந்த 2 விஞ்ஞானிகள், ஒருத்தர் பேரு கிளாசோங்கிற ஒரு விஞ்ஞானிக்கும் வின்பெர்க்குங்கிற ஒரு விஞ்ஞானிக்கும், இவங்கெல்லாம் வந்து 1979 இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இருக்குது அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த வரிசையில இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்காக பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேர்த்துக்கும் அந்த 3 பேர்த்துக்கும், அந்த வின்பெர்க் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானிக்கும் அப்துல் சலாம் என்கிற விஞ்ஞானிக்கும் அப்புறம் வந்து கிளாசோ அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானிக்கு 3 பேர்த்துக்கு சேர்ந்து 1900 நேற்று அதை படிச்சு பார்த்தேன் எல்லாமே. நான் இதுக்கு இவங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்லக்கூடிய எந்த விஞ்ஞானி யாருன்னு இது நானே கண்டுபிடிச்சு இதுக்கு ஆதாரம் எங்க இதை பத்தி எவனாச்சும் ரெஃபர் பண்ணியிருக்கானு பார்த்தா ரெஃபர் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இது எப்படி ஒருங்கிணை எனக்கு ஒரு தத்துவம் எப்போ அதுக்கு நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டானுங்க. இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லாத தவிர இப்ப நான் கையில செஞ்சே காமிச்சிட்டேன். கையில செஞ்சு காமிச்சு தேர் இஸ் நோ எலக்ட்ரான்ங்கிறேன். உலகத்துல தேர் இஸ் நோ எலக்ட்ரான் இந்த ப்ராஜெக்ட் சொன்னா மண்டை உளிங்கிற எல்லா விஞ்ஞானிகளுக்கு என்னது மண்டை என்னாகும்? படிச்சதுல தெண்டம், படிச்சதுல புரியுதா? அப்படின்னு இதெல்லாம் யாரு போட்டது? திருவாளர் வெங்கடேசன் போட்டது. வெங்கடேசன் வேற ஒரு காரணத்தை சொன்னாரு. நான் வேற வெங்கடேசன் வந்து அவர் சொன்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவரும் விண்வெளியில போய் குடியேறணும், அங்க 220 பக்கம் எழுதியிருக்காரு. இந்த கண்டுபிடிப்பு விண்வெளியில் எவனோட உதவியும் தேவையில்லை எழுதியிருக்காரு. நமக்கான கருவிகளை நாமே வடிவமைப்போம். அதனாலதான் உங்களை நான் செய்ய சொன்னேன். அவர் எங்கிட்ட சொன்னதை பார்த்தேன்னா, அவரு சொன்னதை வச்சு பெரிய பெரிய ஆராய்ச்சி நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். கடைசியில இந்த கிராவிட்டி கிராவிட்டி மூலமா எனர்ஜி எடுக்க முடியும்னு அதுக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அது வந்து நீர் மின்சாரமா இருக்குது. அணைக்கட்டில இருந்து அந்த தண்ணி கீழே வரும் பொழுது அந்த வேகத்தில் எடுப்பானுங்க. அந்த கிராவிட்டியை உடைக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுதுங்க, எதிர்ப்பு ஆன்டி கிராவிட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சு அதை சக்சஸ் பண்ண 12 நிமிஷம் ஓட்டி மின்சாரம் வெளியே எடுத்தான். ஒரு ஹெச்பி மின்சாரத்தை உள்ள கொடுத்து வெளியே 4 ஹெச்பி மின்சாரம் எடுத்தா. அது மல்டி டைமென்ஷன் மூளை கசக்கி மல்டி டைமென்ஷன் சக்கரத்தை ஓட வச்சு என் பொண்ணு நானும் தான் செஞ்சோம். இதெல்லாம் செஞ்சு பார்த்து 5 வருஷம் ஆச்சு. உடனே அதுக்கு என்ன ஆன்டி கிராவிட்டி வீல் பை வெங்கடேசன் ப்ராஜெக்ட் கொடுத்தேன். எல்லாம் எங்க ஆசிரியர் பேரை தான் வச்சேன். வெங்கடேசன் பேரை தான் பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வாங்கும்போது வெங்கடேசன் பேரை தான் வச்சேன். அதுக்கப்புறம் வெங்கடேசன் குவாண்டம் கேஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். அதுக்கும் அவரு பேர் தான் வச்சேன். இப்போ இதை நாம சொந்தமா கண்டுபிடிச்சுன்னு காட்டுனா கண்ணம்மா அறிவியல்னு பேர் வச்சேன். எங்க அம்மா பேரை வச்சேன் கண்ணம்மா அறிவியல். அதுல வந்து வீட்டுக்காரி பேர் எல்லாத்தையும் பேர் வச்சு விட்டேன். இதுக்கு பானு நானும் பீட்டாடிகா பிளான்ட்னு பேரு. இதுக்கு பானு நானும்னா நுண்ணுன்னு அர்த்தம். ஆமா, நானோனா கண்ணுக்கு தெரியாது. நானோ கார் டாடா கார நானோ கார் விட்டாம்பாரு. அது மாதிரிதான் நானோனா 18ன்னு அர்த்தம். நானோனா கண்ணுக்கு நானோனா 15 நினைக்கிறேன். -9 10 to the power -9, அப்புறம் 12, அப்புறம் 15, அப்புறம் 18, அப்புறம் 21 வரும். இதான் அந்த அது போயிட்டே இருக்கு. அந்த பார்ட்டிகள் பிடிச்சிட்டே போவாங்க. அப்ப நானும் அது வருது. அப்பதான் பானு நானும் பீட்டா டிகே பிளான்ட். அதாவது பீட்டா டிகேன்னு வந்துட்டாவே அது வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் கன்வெர்ட் ஆயிரும். பீட்டா டிகே தான் நம்ம பண்றது. அந்த பீட்டா டிகே தான் சாகாத மின்சாரத்தை தருகிறது. இதுதான் உலகத்தை ஆள போகுது.
இந்த கார்பன் பாடி தான் நம்ம பாடி. நம்ம பாடியில கார்பன் 12 இருக்கு, கார்பன் 13 இருக்குது, கார்பன் 14 இருக்கு. அது காத்துல இருந்து நைட்ரஜன் 14 வந்து எங்க இருந்து வருது? அது வந்து காத்துல வரக்கூடிய காஸ்மிக் ரே இருக்கு இல்லையா, ஹியூமன் பாடிஸ் காஸ்மிக் என்ஜின் சொல்றாரு. அந்த காஸ்மிக் ரே பட்ட உடனே காத்துல இருக்கிற நைட்ரஜன் தூண்டப்பட்டு அது ஐசோடோப் கதிர்வீச்சுடைய பொருளாக மாறுது. பீட்டா டிகே, அங்க ஒரு பீட்டா டிகே நடக்குது. அப்ப டபுள் பீட்டா டிகே. ஏர்ல வந்து பீட்டா டிகே நடக்குது, கார்பன்ல பீட்டா டிகே நடக்குது. இதெல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒற்றை செல் உற்பத்தி ஆகின்ற பொழுது இதெல்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. அப்ப ஒரு 300-400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் வந்துருச்சு. நமக்கு அதை புரிஞ்சு இன்னைக்குதான் தெரியுது. 2026 ஜனவரியில தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எத்தனை கோடி? 450 கோடி ஆண்டுக்கு அப்புறம் தான் குளிர் மின்சாரத்தை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். அப்ப வெப்ப மின்சாரம், அது அந்த குளிர் மின்சாரத்துல உங்க உடம்பு ஓடுது. இப்ப நீங்க சுத்தப்படுத்த உங்க உடம்புக்கு வந்து 250 வாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி ஆகிவிடும். எத்தனை வாட்ஸ்? 250. இயற்கையாகவே நம்ம உடம்புல 250 வாட்ஸ் இருக்கு. 250 வாட்ஸ் இருந்தா தான் நான் பேச முடியும். ஒவ்வொரு நானோ செகண்டுக்கு 250 வாட்ஸ் உருவாகணும். ஒவ்வொரு வினாடி இல்ல, ஒரு வினாடியில 1,00,000த்துல ஒரு பகுதியை பிரிச்சா கூட அந்த வினாடி நேரத்தில் உங்களுக்கு 250 வாட்ஸ் உற்பத்தி ஆயிட்டே இருக்கணும். என்னது உற்பத்தி ஆயிட்டே இருக்கும்? எத்தனை வினாடியில ஒரு வினாடி 1,00,000த்துல பிரிச்சோம்னா அந்த குறுகிய கால இடைவெளியில் உற்பத்தி ஆகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு அவ்வளவு ஃபாஸ்ட், அவ்வளவு இப்படி எல்லாம் பேசணும். இப்படி எல்லாம் இதெல்லாம் பாடம் நடத்தணும். இப்படி எல்லாம் பேசணும். கண்டுபிடிச்சாதான் பேச முடியும். கண்டுபிடிக்காம சும்மா படிச்சுட்டு படிச்சுட்டு இயற்பியல் படி, வேதியில படி, டார்வினை பாரு, புண்ணாக்கு பாருன்னு சொல்லிட்டு போய் கடைசியில 40 மார்க் வாங்கிட்டு சாணி தட்டுற கூட தகுதி கிடையாது. அது இந்த லட்சணத்துல இருக்கு. சரியா? மீண்டும் நம்ம 1:30 மணிக்கு பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. சந்தேகம் கேளுங்க, ஒரு 2 நிமிஷம் சந்தேகம் பேசலாம். ஐயா சாப்பிடுறது ஐயா சாப்பிடுறது உங்களை 40 இப்ப ஒரு 36 மணி நேரம் நீர்பயிற்சி பண்ணலாமா? கலை நீலா நாளையே இன்னைக்கு ஐயா 2 நாள் தொடங்கிருங்க. இன்னைக்கே தொடங்கிருங்க. 36 மணி நேரம் தொடங்குங்க. சரிங்க ஐயா. பதுமை நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன் சார். நேத்து காலையில கொஞ்சம் அவுள் சாப்பிட்டு வெளியே போயிட்டு வந்தேன். அதுல இருந்து இன்னும் சாப்பிடவே இல்ல. இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் இருக்கேன் நான். போடுங்க. அப்ப 48 மணி நேரம் போடுங்க. 48 மணி இடையில நம்ம வந்து தத்துவத்தை படி. இன்னைக்கு ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து படிக்கிறீங்க. நீங்க படிச்சுட்டு வாங்க. நீங்க எல்லாரும் ஒரு பாடத்தை குறைஞ்ச வச்ச 2 பக்கமாவது மனப்பாடம் பண்ணணும். எல்லாம் இனிமேல் மனப்பாடம் பண்ணணும். 220 பக்கத்தை நீங்கள் மனப்பாடம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப மூளை வந்து இந்த நினைவாற்றல் அதிகப்படுத்துறது அடுத்த வேலை நான் பண்ண போறேன். உங்களுக்கு எல்லாரும் மூளை வந்து நினைவாற்றல் அதிகப்படுத்துறது அடுத்த வேலை. நினைவாற்றலை அதிகப்படுத்துற வேலை. நினைவாற்றல் அதிகம் வந்து தூக்கத்தை குறைக்கணும். நினைவாற்றல் அதிகமாகி தூக்கத்தை குறைக்கணும். அந்த உள்ளே இருக்கிற நாளமில்லா சுரப்பை தூண்டி விட்டு அது உள்ளே இருக்கிற எல்லா கருவிகளுக்கு வேலை கொடுத்து நினைவாற்றல் அதிகப்படுத்த வேண்டும். அதாவது அல்சைமர் வரவே கூடாது. நமக்கு என்ன வரக்கூடாது? அல்சைமர் என்னம்மா? பதுமை சொல்லுங்க. அதான் ஞாபகம் மறதி சார். அதான் அடுத்த பயிற்சி. அதுதான் உங்களுக்கு மறுபடியும் 1 மணிக்கு நான் கூப்பிடுறேன். நன்றி, வணக்கம். காய்கறிங்க எல்லாம் காய்கறி தின்னலாம்னு சொல்லிருக்கீங்க. அதுல பாவக்காய், வாழைப்பூ இதெல்லாம் சேர்க்கலாம் ஐயா, வாழைத்தண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் 48 மணி நேரம் கழிச்சுதான் எல்லா உணவுமே. புரியுதா? சரிங்க. அந்த மொச்சக்கொட்டை, பட்டாணி, மூக்கல்ல, ராஜமான்றாங்க எல்லாமே 48 மணி நேரம் கழிச்சுதான். எல்லாம் வச்சுக்கல. எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் பாத்துக்க. எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. புரியுதா? ஆமா. நீங்க 36 மணி நேரத்துக்கு உணவை பத்தி கேட்கவே கூடாது. எத்தனை மணி நேரத்துக்கு? தண்ணீரா அதை பதுமைக்கப்படுத்தான். நீ 48 மணிக்கு உணவை பத்தி பேசக்கூடாது. தத்துவத்தை பத்தி தான் பேசுறோம். சும்மா குடலை கழுவு எல்லாம் 8800 வீடியோ அதெல்லாம் எடுத்து பழசை எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாம் இதவே திருப்பி 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 சொல்லிட்டு எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொரணை வரணும். எல்லாம் கூட்டமா வரணும். கத்துக்கிறையா காலில் வந்து கெஞ்சுற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம தயாராகணும். இது தத்துவத்துலதான் இருக்கணும். சும்மா பயிற்சி பயிற்சி இது சொல்லி 8700 வீடியோ போடுங்க. நல்லா பாருங்க. நீங்க கலந்துக்கிறது உங்களுக்கு, நீங்க பேசுறது நான் பேச, நீங்க வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கானது. அந்த தொடர்பை சாக வரைக்கும் அந்த உங்க கையில இருந்து போகக்கூடாது. இந்த சாக வரைக்கும் கைபேசியில் இருந்துட்டே இருக்கணும். பதிவு இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண்டுக்கு எத்தனை பதிவு வருது? ஒரு நாளைக்கு 3 பதிவு போட்டு இதெல்லாம் உங்களுக்கானது. உங்களுக்கு ஒரு என்ன பண்றீங்க? அந்த யூடியூப்ல போய் உங்க பேரை போட்டு அதை ஏற்றி வச்சுட்டீங்கன்னா அப்படியே சாகாம அப்படியே கிடக்கும். நான் அப்படிதான் பிளே லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பட்டியலை போடணும். அந்த பட்டியலை போட்டீங்கன்னா அந்த பட்டியல் வகுப்பு பட்டியல பேர் போட்டுங்க. வரும் எப்படி அந்த பட்டியலை போட்டு இன்று நடந்தது அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த நீர் மருத்துவம் போட்டுட்டு அதை ஏத்திக்கிட்டே இருக்க வேண்டிய. அது பாட்டு அதை ஏத்தி வச்சுக்கணும். எப்ப தொட்டாலும் பாரு நான் பயிற்சி பண்ணியிருக்கேன் பாருங்க. யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். யாருக்கு வேணாலும்
அனுப்பலாம். மண்டையில ஏறணும். கையில இந்த புத்தகம் இருக்கிற வரைக்கும் நீங்க உலகத்தை வளம் வரலாம். அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணூறுவன் சாந்துணையும் கல்லாதவாறு தான் உயிர் உடலை விட்டு போகின்ற வரைக்கும் செய்து பார்த்து கற்றுக்கொள்கின்றவன் உலகமே அவனுக்கு சொந்தமாக இருக்கும் என்று சொல்கிறார். சரியா? ஒரு மணிக்கு சந்திப்போம். நன்றி. சரிங்க. நன்றி.